சக்தி அப்படின்னு சொன்னால் சிவன் சக்தி அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அந்த சக்தி அப்படிங்கிறது சாக்தர் சொல்லக்கூடிய சக்திங்கிறது சிவனுடைய சக்தியா இல்லை சிவனுக்கு மேற்பட்ட சக்தியா? சாக்த தர்மத்தின்படி உங்களுக்கு அந்த பரதேவதையான அம்பிகை தன்னிடமிருந்து தான் மும்மூர்த்திகளை உண்டாக்குறான். அபிராமி பற்றி சொல்றாரு, கரைகண்டனுக்கு மூத்தவளே என்றும் மூவா முகுந்தனுக்கு இளையவளேங்கிறார். அம்பிகை சொல்லும்போது கரைகண்டனுக்கு மூத்தவளே, கரைகண்டன்கிற பரமேஸ்வரனுக்கு நீ மூத்தவள், ஆனால் நீயே தான் முகுந்தனுக்கு இளையவள். அப்போ இந்த அம்பிகை தன்கிட்ட இருந்து ஆதிசக்தியாக விளக்கக்கூடியவள். அவள் என்ன பண்றா, தன்னுடைய 2 சக்திகளை வெளிப்படுத்துறா. அப்போ சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணமாக அது 3 குணங்களோடு பிரதானமாக அம்பிகை வெளிப்படுறா அப்படின்னு சொல்றது. சர்வசாதியா மகாலட்சுமியாக அம்பாள் இருந்து தங்கிட்ட இருந்து மகாமாயா அப்படின்னு ஒரு சக்தியும் மகாவித்யா அப்படின்னு ஒரு சக்தியும் வெளிப்படுத்துறான்னு சொல்றோம். இந்த 3 சக்திகளுமாக 2 சகோதர சகோதரிகளை உண்டாக்குறா. அதன் பிரகாரம் விஷ்ணுவும் பார்வதியும் ஒரு சகோதர சகோதரி, சிவனும் சரஸ்வதியும் ஒரு சகோதர சகோதரி, பிரம்மாவும் லக்ஷ்மியும் ஒரு சகோதர சகோதரி. இந்த 3 சகோதர ஜோடிகளும் பிறந்ததுக்கு அப்புறம் அவர் அம்பாள்கிட்ட இந்த 3 சக்திகள்கிட்டேருந்தும் 3 பேரும் வரா. அந்த 3 பேரையும் பரஸ்பரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சக்தியாக கொடுத்து, இவர்கள் என்னுடைய அம்சத்திலிருந்து தோன்றியவர்கள், இவர்களை சக்திகளாக கொண்டு நீ சிருஷ்டியை பண்ணு, நீ பரிபாலனம் பண்ணு, நீ சம்ஹாரத்தை பண்ணுங்கிற சக்தியை அவர்களுக்கு சக்தியை கொடுக்குற அம்பாள் தான். அதனால அப்படிதான் அது சொல்லப்படுறது. அதனால இப்போ சரஸ்வதியை பிரதான தெய்வமாகவும் லட்சுமியை பிரதான தெய்வமாகவும் வைத்தாலும் அது அம்பிகையுடைய பிரதி வடிவமாகத்தான் நம்ம அதை பண்றோம். அப்படியான சம்பிரதாயங்கள் இருக்கா? அபூர்வமாக இருக்கலாமே ஒழிஞ்சு அது ரொம்ப பிரபலமாக இல்லை பரவலாக இருக்கிறது அப்படிங்கிறது குறைவுதான். ஆமாம். ஏன்னா சாக்த சம்பிரதாயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அம்பிகைன்னு எடுத்துட்டோம்னா காயத்ரி தேவியுடைய பிரதி சுரூபமாக திரிபுரா ரகசியம் சொல்றது, மகாலட்சுமி அம்பாளுடைய பிரதி சுரூபமாகவே தான் சொல்றது. மகாலட்சுமிக்கு என்னெல்லாம் விசேஷமோ அதெல்லாம் அம்பிகைக்கு விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இவ 2 பேரையும் பேதம் பார்க்கக்கூடாது அப்படின்னே சொல்லப்படுது. அம்பாளுக்கு விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஸ்ரீசுக்தம் உண்மையில பரதேவதையான அந்த லலிதைக்கு உரியதுதான் அப்படிங்கிறது சாக்தர்களுடைய தீர்மானம்.